இந்த வீடியோவில் எங்கள் சர்வரில் கட்டின எல்லா விஷயத்தையுமே காட்ட போகிறேன். ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் நிறைய இருக்குது. முக்கியமாக இது எல்லாத்தையுமே நான் கட்டுறது காமிக்காமல் ஏன் இப்படி எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன்னா, நான் எடுத்த ஃபுட்டேஜ் ஒன்று கூட இல்லை, எல்லாமே கிராஷ் ஆகி டெலீட் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ வரைக்கும் நாங்கள் என்னென்ன ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோன்னு காட்டுறேன். வீடியோவில் போவோமா? இந்த வில்லேஜுக்கு பக்கத்துலேயே நான் கட்டின ஒரு பெரிய விஷயம், நான் இது வரைக்கும் இந்த சர்வர்லேயே கட்டின ஒரு விஷயம்னா அது இது மட்டும்தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நானே கட்டினது. உள்ளே அத்தனை செஸ்ட் இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, ஒரே ஒரு பெட்டு மட்டும்தான். இந்த பக்கம் சைடில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, அது காட்டல, அப்புறமா காட்டுறேன். இந்த ஒரு வீட்டை போன வீடியோவில் கட்டியிருப்பேன். உள்ளே போய் பார்த்தா நாங்கள் குழுன்னு படுக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருந்தோம். இருந்தாலும் எங்கள் பேஸை மாற்றிட்டோம். அதனால இப்போதைக்கு எங்கள் ஒரு வில்லேஜரை ட்ராப் பண்ணேன். இருந்தாலும் அயன் கேட் போடாததுனால அவன் வெளியே போயிடுறான். இங்கே இருக்கிற இத்தனை ஷவலுக்கு காரணமே நாங்கள் பண்ண அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் தான். அதை காட்டுறேன் கடைசியாக. அப்புறம் கீழே வந்தீங்கன்னா இங்கே ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, அவரோட லைவில் பண்ணியிருப்பார். அண்ட் தென் எல்லோரும் ஃபார்மை இப்படி தான் அவர்லாம் உட்காந்து பண்ணிருப்பாரு. ஆனால் நான் இப்படி பண்ண மாட்டேன். டேரெக்டாக இந்த ஃபர்னன்ஸில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாட்டர் பக்கெட்டை எடுத்து இந்த இன்ஃபினிட் வாட்டரில் எடுத்து இப்படி தண்ணி ஊற்றுவேன். டக்குன்னு எல்லாமே கலெக்ட் ஆயிடும். இந்த மாதிரி தான் பக்கெட்டாக தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிகிட்ருப்பேன். இதுதான் நாங்கள் கட்டின ட்ரீ ஹவுஸு. இதில் இருக்கிறலாம் நெதர் ரேக்கு ஃப்ளிண்ட் அண்ட் ஷீல்டு வச்சு பண்ணனால நெருப்பு அணையவே அணையாது. நெதர்ன்னு சொன்னோம் தான் ஞாபகம் வருது. இதுதான் நெதர் போர்ட்லு. நான் இதை பயங்கர டெக்கரேட்டிவாக தான் பண்ணி வச்சுருந்தேன். அவர் தான் அழகுபடுத்துறன்ற பேரில் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காரு. இந்த ஸ்மூத் ஸ்டோனை வச்செல்லாம் இதெல்லாம் செஞ்சது. கீழே ஒரு இது போகும், அதை கடைசியாக காட்டுறேன். அப்படியே வந்தோம்னா இதுதான் எங்கள் பேம்பு ஃபார்ம் இல்லை, சுகர் கேனுக்கோசம். ஆனால் எங்களுக்கு ஒழுங்காக கட்ட தரல. மேலெலாம் இன்னும் பிளாக் வைக்கணும். அதுக்கோசம் தான் இப்படி சைடில் படிக்கட்டு மாதிரி போட்டிருக்கோம். இப்படி போய் கொஞ்சம் கலெக்ட் பண்ண முடியாததெல்லாம் இந்த படிக்கட்டில் ஏறி அப்படியே மேலே ஏறி கலெக்ட் பண்ணிடுவேன். அண்ட் தென் இந்த ரெட் ஸ்டோன்லாம் அவர் தான் போய் மைன் பண்ணிட்டு வந்தார். ரெட் ஸ்டோன் மட்டும் இல்லை, நிறைய டைமண்டும் இருக்குது, அதெல்லாம் காட்டுறேன். சுகர் கேன்லாம் இருக்குது. சரி, அப்படியே கொஞ்சம் லெதரும் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா லெதரும் எங்களுக்கு தேவைப்படுது. லெதர் ஒரு 5-6 வச்சுருப்பேன். இந்த செஸ்ட்டில் தான் இப்போதைக்கு எல்லா பொருளுமே இங்கே இருக்கிற வீட்டில் இருக்குது. மேலே இன்னும் பேஸில் எதுவுமே மாற்றலை. இதுதான் நாங்கள் கட்டின ட்ரீ ஹவுஸு. இங்கேருந்து பார்க்கும்போதே ஓரளவுக்கு தெரியும் உங்களுக்கு. ட்ரீ ஹவுஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி என் அனிமல் ஃபார்மை பார்த்துடலாம். இது வெறும் மாட்டுக்கு மட்டும்தான், ஏன்னா லெதர் மட்டும்தான் எங்களுக்கு அவசியமாக தேவைப்படுது. ப்ரீட் பண்ணி விட்டு போயிடுவோம். அப்படியே ஒருத்தனுக்கு மட்டும் ஆள் இல்லை, இவனுக்கு அடுத்த வாட்டி சேர்த்து விடணும். அவர்கிட்ட சொன்னா சேர்த்து விட்டுருவாரு. இங்கே நிறைய க்ரீப்பர் வெடிச்சு குழியாக தான் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும். கேட்டை திறந்த உடனே லேடர் தான் இருக்கும். அண்ட் தென் சர்வரை விட்டு வேறு வெளியே போயிட்டேன். திருப்பி லேடரை பிடிச்சி மேலே போகணும். இங்கே நாங்கள் அந்த ஸ்பீடாக மேலே போகிறதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றணும். ஆனால் 2 ஃப்ளோர் இருக்கனால அது சரியாக வேலைக்காகாது. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஃப்ளோரை பார்த்துடலாம். இந்த க்ளோ ஸ்டோனு, அப்புறம் இது என்னன்னு தெரில, இது எல்லாமே நெதரில் போய் எடுத்தது தான். நெதரை ரொம்பலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, சும்மா மேலாக போயிட்டு மேலாக வந்துட்டோம். அண்ட் தென் இந்த செஸ்ட்டில் தான் நாங்கள் இத்தனை நாள் பண்ணது 4 டைமண்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நிறைய இருக்குது. அது காட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேப்பர் செஞ்சு புக்கு செஞ்சுக்கலாம். புக்கு எதுக்குன்னா நம்ம அந்த புக் ஷெல்ஃப்லாம் செய்கிறதுக்கு. ஆனால் என்கிட்ட இப்போதைக்கு வுட் இல்லை, செஸ்ஸில் கூட வுட் இல்லை. சரி, அப்புறமா புக் ஷெல்ஃப்லாம் செஞ்சு வச்சுக்கலாம். கீழே போய் செகண்ட் ஃப்ளோரை பார்த்தோம்னா என்சான்மெண்ட் டேபிள் இருக்கும். புக்குக்கு தான் என்சான்மெண்ட் போடலான்னு பார்த்தேன், பட் புக் ஷெல்ஃபே இல்லாமல் அது இருக்கனால ரொம்ப இதாக இருக்குது. அங்கே எதுக்குடா ஓட்டன்னா சொல்கிறேன். இந்த செஸ்ட்டில் இங்கே பாருங்கள், அன்பிரேக்கிங்கோடு இருக்கிற டைமண்ட் பிக்காக்ஸு. இந்த என்சான்மெண்ட் எந்த புக்கும் இல்லாதனால தான் இவ்வளோ கம்மியான என்சான்மெண்ட்டு. புக் வச்சு பார்க்குறேன். அந்த ஓட்டை எதுக்குன்னா, இப்போ திடீர்னு மேலேருந்து கீழே குதிக்கிறோன்னா இப்படி ஈஸியாக வந்துடலாம். டேமேஜ் எடுக்குது, அது ஒரு சில லேக் இஷ்யூ, அதெல்லாம் சரியாக போயிடும். இனிமே தான் ஒரு சில முக்கியமான வேலைகளே இருக்குது. அந்த மெயின் பேஸையும் காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே சுகர் கேனை நட்டு வச்சுட்டேன். இதுதான் அந்த மெயின் பேஸே. இது கட்டுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே ஒரு பெரிய கேவ் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஸ்கேஃப் ஹோல்டிங் செஞ்சுக்கிறேன். ஏன்னா மேலே ஏறி கீழே இறங்க அது முக்கியமாக தேவை. அங்கே இருக்கிற படிக்கட்டு கேவலமாக இருக்குது, அதை இடித்து கழுத்து இது போடணும். இங்கே இருக்கிற கேவை மொத்தமாக அடைச்சிட்டு சுற்றி இருக்கிறதெல்லாம் இடிச்சிட்டு பண்ணிட்டுருந்தோம். இந்த லேக் இஷ்யூனால் நிறைய வாட்டி ஒரே பிளாக்கை 3-4 வாட்டி உடச்சிட்டு இருந்தேன். அப்போ பார்த்துக்கோங்க எந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு. நைட்டு வேறு ஆயிடுச்சு, அதை அப்படியே தூங்கிட்டு வந்துடுறேன். அங்கே இருக்கிற கான்க்ரீட் பிளாக்கு எல்லாமே அவர் தான் போட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த கேம்ப் ஃபயர் பிட்டையும் நான் தான் செஞ்சேன். சின்ன விஷயம்லாம் நான் செஞ்சுக்கிறேன், பெரிய விஷயம்லாம் அவர் தான் செஞ்சிட்ருக்காரு. இங்கே இருக்கிற கான்க்ரீட்டு எல்லாமே அவர் பண்ணது தான். இது இல்லாமல் ஒரு சில வில்லேஜரையும் பயங்கரமாக நான் ட்ரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் உங்ககிட்ட காட்டுறேன். ஃபஸ்ட் திங் இங்கே இருக்கிற வெப்பன் ஸ்மித்து தான். இவங்கிட்ட என்கிட்ட இருக்கிற மொத்த எம்ப்ராய்டியும் கொடுத்து இப்போதைக்கு ஸ்டோன் பிக்காக்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். அடுத்த லெவல் போனோன்னே எனக்கு டைமண்ட் வெறும் ஒரு எம்ப்ராய்டுக்கு தரான்.
முடிஞ்ச அளவுக்கான டைமண்ட் வாங்கிட்டேன். இந்த ஜென்மத்தில் எங்களுக்கு டைமண்ட் பிரச்சனையே வராது. அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்படியே செஸ்ட்டில் பத்திரமா வச்சிடலாம். ஏன்னா வெளியே போகும்போது லேக் இஷ்யூனால நிறைய பொருள் தொலைஞ்சிருக்கு எங்களுக்கு ஆல்ரெடி. இந்த என்சான்மெண்ட் இருக்கிற டைமண்ட் பிகாக்ஸையும் வச்சிடுறேன். சாரி, அயன் பிகாக்ஸ். இவன் தான் நான் ட்ராப் பண்ணி வில்லேஜரு, ஆனால் ஓடி போயிடுறான். இவன்கிட்ட ஸ்டிக்கர் ட்ரேட் பண்ணி தான் இனிமேல் எம்ப்ராய்டு வாங்கணும். எம்ப்ராய்டு இருந்தால் தான் அவனை மாஸ்டர் பண்ண முடியும். மாஸ்டர் பண்ணால் தான் என்னன்னு தெரியும். கொஞ்ச நேரம் இல்லை, ரொம்ப நேரம் ஃபார்மிங் பண்ணி வீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ தான் எங்கள் லாமா வச்சுட்டு வேண்ட்ரிங் ட்ரெடர் வந்தான். ஆனால் அவன் இன்விசிபிளாக இருக்கான். என்னடா மேஜிக் கட்டுற? அவன்கிட்ட ட்ரேட் பண்ணவும் முடியல. ட்ரேட் பண்ணுறன்ற பேரில் அடிச்சிட்டோம் போல் இந்த எச்ச துப்பிங்க அடிக்குது. இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாது, போய் தூங்கிட வேண்டியது தான். நைட்டு ஜாம்பிஸ்லாம் வந்தால் வில்லேஜருக்கு சேஃப்டி இல்லை. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபார்மர்கிட்ட போய் வீட் ட்ரேட் பண்ணலான்னு தான் பார்த்தேன். அப்போ நான் ப்ரெட்டு தான் கொடுக்குறான். இன்னொருத்தங்கிட்ட இருக்கான், அவன் என்ன கொடுத்தோன்னா அவன் வீட் ட்ரேட் பண்ணான். அவங்ககிட்டயும் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இருந்த வீட்லாம் வச்சு வெறும் 2 எம்ப்ராய்டு தான் வாங்க முடிஞ்சிச்சு. இனிமேல் வேலைக்கு ஆகாது. ஸ்டிக்கு ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு எம்ப்ராய்டு. ஐயனை கலெக்ட் பண்ணாலும் எம்ப்ராய்டு கிடைக்கும். ஆனால் ஐயன் தான் இல்லை, ஐயனுக்கு இன்னொருத்தனும் இருக்கான். இவன் தான். இவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இவனை போட்டு இவ்வளோ நேரம் அடிக்கிறேன், ஆனால் இவன் அயனே தரமாட்டிக்கிறான். ஒரு 5 அயன் இல்லை 4 அயன் தந்தானா கூட போதும், அவங்ககிட்ட ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு 5 அயனே தந்திருக்கான். இதை வச்சு ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தேன். அவனையும் ஆளை காணோம். அவனையும் கண்டுபிடிச்சி உட்காந்து ட்ரேட் பண்ணேன். ஒரு 3 அயனுக்கு ஒரு எம்ப்ராய்டு தந்தான். அப்புறம் இன்னொரு அயன் வீட்டில் இருந்துச்சு, அதையும் எடுத்துகிட்டு வந்து திருப்பி ட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எம்ப்ராய்டு வாங்கிக்கிட்டேன். இவன் லெவலப்பே ஆகிட்டான். அதையே நான் கவனிக்கல, இப்போ தான் கவனித்தேன். டைமண்டுக்கெலாம் எம்ப்ராய்டு தரான், பட் ஒரு டைமண்டுக்கு ஒரு எம்ப்ராய்டு. என்னடா நாயம் இது? அப்புறம் 13 எம்ப்ராய்டுக்கு ஒரு டைமண்ட் சவல் தரான் என்சான்மெண்ட்டோட. ஓகே, இது ஒரு நல்ல டீல். பட் ஒரு டைமண்டுக்கு ஒரு எம்ப்ராய்டு தான் என்னால் ஒத்துக்கவே முடியாது. இருந்தாலும் அதை தான் பண்ண போகிறேன், ஏன்னா வேறு வழி இல்லை. அதுக்கு முன்னாடி நெதருக்கு போய் வுட்டு கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஃபுல்லாக பிளைன்ஸ் இருக்கனால வுட்டே கிடைக்க மாட்டேங்குது. அப்புறம் நெதர்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு வுட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்டிக்கு கலெக்ட் பண்ணி எம்ப்ராய்டை வச்சு பண்ணலாம் தான் என் ஐடியாவே ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறம் தான் எதுக்கு ஸ்டிக்கெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு டைமண்டை வச்சே பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்கிற எக்ஸ்பியெல்லாம் செத்துற போகிறேன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இருந்த எல்லா எக்ஸ்பிக்கும் டைமண்ட் எல்லாத்துக்கும் என்சான்மெண்ட் போட்டேன். அப்புறம் மேலே இருக்கிற செஸ்ட்லேருந்து எடுக்கிறதுக்கு பதிலாக கீழே வந்து செத்துட்டேன். அப்புறம் வில்லேஜில் ஸ்பான் ஆகிருந்தேன். அப்புறம் வேகமாக எங்கள் ட்ரீ ஹவுஸ்க்கு போய் நான் அந்த லூட்லாம் எடுக்கணும். இல்லை டீஸ்பான் ஆகிறது இந்த அட்ரனோஸ் சர்வரில் ரொம்பவும் சகஜம். அதனால் டேக்குன்னு போய் என் லூட்லாம் எடுத்தேன். ஓரளவுக்கு எதுவும் பெருசாலாம் தொலைஞ்சு போகலை. மேலே போய் ஒரு பண்ணக்கூடாத விஷயத்த பண்ணேன். என்னென்னா அந்த டைமண்ட் எடுக்கிறது தான். அப்போ தான் அவனை சீக்கிரமாக அடுத்த மாஸ்டர் ஆக்க முடியும். அப்புறம் இந்த வாட்டி மேலேருந்து கீழே குதிச்சேன். ஒரு ஹெச்பி கூட குறையாமல் போயிட்டேன். அதான் ஆல்ரெடி சொன்னேன்ல, அது லேக் இஷ்யூ. ப்ரோ வந்து அந்த டைமண்ட் எங்கடான்னு கேட்டால் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இருந்த எல்லா டைமண்டையும் வச்சு அவனையும் மாஸ்டர் ஆக்கிட்டேன். இருந்தாலும் அவன் எனக்கு எந்த புது பொருளுமே தரல. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அவன் உடம்புலேருந்து புகையாக வருது. சரி என்னடா மாஸ்டர் ஆகிட்டியான்னு சொல்லி போய் பார்த்தா எனக்கு டைமண்ட் பிக்காக்ஸ், அதுவும் நல்ல என்சான்மெண்ட்டோட வெறும் 17 எம்ப்ராய்டுக்கு தரான். இதுக்கு தான் உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டை இனிமேல் கிரைண்ட் பண்ணி ஆகணும். இந்த வீடியோலேயே இந்த பிக்காக்ஸை எடுக்க பார்க்குறேன். டைமண்ட் பிக்காக்ஸ் 17 எம்ப்ராய்டுன்றது அதிகம் தான். இவனை ஜாம்பியெல்லாம் பண்ணி இல்லைனா ரைடெல்லாம் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். அந்த பெரிய இடத்த 2-3 விஷயத்துக்கு வச்சுருக்கோம். ஒன்று ட்ரேடிங் ஆள் கட்ட, இன்னொன்று ரைடு பண்ண, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அது மல்டி பர்பஸாக ஒர்க் ஆக போகுது. அப்புறம் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த பிக்காக்ஸையும் வாங்கி செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு பவராகவே இருந்துச்சு. இருந்தாலும் இதை விட பவராக ரொம்பவும் கம்மி விலைக்கே அவங்ககிட்டேருந்து பிக்காக்ஸ் மட்டும் இல்லை ஆர்மர் ஃபுல்லாகவே வாங்கணும். அதை எந்த வில்லேஜை ட்ரேட் பண்ணுவான்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இங்கே ஒரு பெரிய ட்ரேடிங் ஆள் எல்லாமே வரப்போகுது. இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வரும். இது மட்டும் இல்லாமல் ஹார்ட்கோர் ட்ரை பண்ணலாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். டேமேஜ் ட்ராப் ஓபி ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு என் 3 ஃப்ரெண்ட்ஸோட விளாண்டு செத்து விளாண்டுருப்பேன். சத்தியமாக என்னை வச்சு செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் மறக்காம. கடைசியாக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.